ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடில் ராகவ் கிளம்பி போகும்போதே அபி வந்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணி எமோஷனலாக போவேணாம் அப்படின்னு என் மனசு சொல்லுது அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா போய் சாமி கிட்ட அது சம்மந்தமாக வேண்டிகிட்டு இருக்கும்போது சாமியோட சிலை கீழே விழுந்ததுமே அவங்களுக்கு வந்து என்னடா இப்படி அபசகுணமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அபி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா ராகவ முரளி கடத்திட்டாங்க. கடத்தினது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இப்போ விவேக், அதாவது முரளியோட ஃப்ரெண்டு தான், ஏற்கனவே பிஸ்னஸ் செய்தி தெரியல, தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நீ அவங்கள ஜெயிலில் அனுப்பி வச்சுட்டு நீ இந்த மாதிரி இங்கே சந்தோஷமாக இருக்கே அபி கூட அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் பேசும்போதே எப்படி ராகவுக்கு வந்து யாரா கடத்தி வச்சிருக்கீங்கன்னு எப்படி கேட்குறாங்கன்னு தெரியல. ஏன்னா முரளியோட குரல் தெரியும், பேரெல்லாம் சொல்கிறாங்க. அப்படிங்கும்போதே கண்டிப்பாக ராகவுக்கு வந்து முரளின்னு தான் தெரிஞ்சிடும்னு சொல்லி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இதில் பார்த்தா மென்டல் வந்து திடீர்னு இங்கே ஆகாஷ், அனு, அபி 3 பேரும் வந்து பாண்டிச்சேரி கிளம்பி வராங்க அப்படின்னதுமே உடனே சுந்தரி ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. அதனால் முரளி வந்து அவசரமாக ராகவை அடித்து ரவுடிங்களை வச்சு மயக்கமாக இருக்காரு. கண்ணத்தெல்லாம் பார்த்தா ரத்தமாக இருக்குது. பார்க்கவே நம்ம சாக்லேட் பாய் ரொம்பவுமே பாவமாக தான் இருந்துச்சு. அடுத்து பார்த்தா ஒரு குழிக்குள்ளார போட்டு மூடிடுற மாதிரி தான் காட்டுறாங்க. அதான் ஏற்கனவே பேசியிருந்தோம்ல, அந்த வேட்டையாடு விளையாடு படத்தில் வந்து குழிக்குள்ளார போட்டு ஜோதிகாவை மூடிடுவாங்களா அந்த வில்லனுங்கெல்லாம். அப்புறம் தானே கமல் சார் போய் கண்டுபிடிப்பார். அந்த மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல பக்கத்தில் நிற்கிறாங்க அபி. ஆனால் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் பார்த்தா அந்த கையில் கட்டின அந்த கயிறை பார்த்துடுறாங்க. இது வந்து நம்ம ராகவுக்கு கட்டின கயிறாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் கண்டுபிடிக்கிறாங்க. சரி, இதெல்லாம் காலையில் பேசிட்டியப்பா, எதுக்குப்பா மறுபடியும் தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி அதே திருப்பி பேசுகிற அப்படின்னு சொல்லி தானே நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கும் கேட்டுருச்சு. ஆனால் நீங்கள் வந்து செம்மையாக நீ திட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஏதோ பாவம் பிடிச்சி நீ திட்டாமல் விட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் ஏற்கனவே ஏதோ ஒரு ஃப்ளோவில் நான் சொன்னேன், வந்து கடத்துனாங்க அப்படின்னா சீரியலை முடிச்சிருவாங்க. ஆனால் வந்து ஏதோ ஆக்சிடென்ட் அப்படி இப்படின்னு கொண்டு போய் ராகவால் நடக்க முடியல அப்படின்னா சீரியலை கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே கரெக்டாக முரளி வந்து இப்போ ராகவை கடத்தி வச்சிருக்காங்க. அபியும் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துருவாங்க. இங்கே நினச்ச மாதிரி வளைகாப்பு ஃபங்க்ஷன்லாம் நடக்க போகுது. ஆனால் இதுக்கடையில் ராகவ் ஒரு வேளை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்கன்னா முரளி வந்து தெலுங்கு வெர்ஷனில் வந்து அபி அதாவது அஞ்சலி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பிரச்சனை பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்படியெல்லாம் வச்சு எல்லாம் டக்குன்னு ஸ்டோரியை கொண்டு போகிறத வச்சா லைட்டாக மனசுக்குள்ளார ஓரத்தில் ஒரு சின்னதாக ஒரு பயம் வருது. எப்பா நல்லா போய்கிட்டு இருக்க சீரியல் எதுவும் கிடிச்சு வச்சிடாதீங்கப்பா, என்னால் யார்கிட்டையும் திட்டு வாங்க முடியாது, எல்லாம் என் மேலே செம கோவத்தில் இருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நானும் உங்களை மாதிரி அப்படியே பயந்து போய் உட்காந்துருக்கேன். நான் பயந்து போய் உட்காந்துருக்கேன் உங்கள்கிட்ட நினச்சி. ஆனால் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு நல்ல சீரியல் அவ்வளோ சீக்கிரம் முடிக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் டிஆர்பி நல்லா போயிட்டு இருக்கு, நல்லாவும் விஜய் டிவியில் போயிட்டு இருக்க ஒரு சீரியலில் இதுவும் ஒன்றா இருக்குது. அப்படிங்கும்போது புதுசாக வந்த நிறைய சீரியல் வந்து ஓடவே இல்லை. நீங்களாம் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி அந்த டிஆர்பி செக் பண்ணுவேன். நான் எனக்கு தெரிஞ்ச இடத்தெல்லாம் கேட்கும்போது எல்லாருமே சொன்னதும் அதுதான், நீ நான் காதல் சீரியல் வந்து இப்போதைக்கு முடிக்க மாட்டாங்க. ஆனால் குக்கு வித் கோமாளியை பேஸ் பண்ணி முடிப்பாங்க, அதான் எந்த சீரியல் முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரே குழப்பம் தான் போங்க. ஆனால் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.